இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்லி ஃபிஷ் செய்யப்படும். வாங்க எப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஏற்கனவே மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இந்த மீன் தான் பொரித்து சில்லி ஃபிஷ் செய்யப்படும். இப்போ நம்ம பொரிக்க போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு மீனை பொரிக்க ஆரம்பிக்கலாம். மீனை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கத்துலையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பொரிச்சு வச்சுருக்கேன்ட்டு. இந்த மீனை முள் இல்லாமல் இப்படி பிச்சு போடுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் ஒரு கடலைமிளகாயும் இப்படி நறுக்கியிருக்கேன். பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பொடி பொடியாக நறுத்தினா பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்காய்ங்க. ஒரு விலகு வெந்தால் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண குடமிளகாய் போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சில்லி ஃபிஷ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மிக்கி பார்க்குறேன்.